அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு ஆன்மீகம். நாம் எவ்வளவுதான் கடவுள் பக்தியோடு பூஜை செய்தாலும், எல்லாவித பரிகாரம் செய்தாலும் நமக்கு மட்டும் ஏன் இந்த ஒரு முன்னேற்றம் வரவில்லை என்று நிறைய பேர் நினைக்கிறார்கள். மற்றவர்களுக்கெல்லாம் பரிகாரம் செய்த உடனே நல்லது நடக்கிறதே என்று நாம் நினைப்போம். நம் மீது கடவுளுக்கு ஏதாவது கோபமா அல்லது ஏதாவது தவறு நாம் செய்திருக்கின்றோமா என்று நாம் நினைப்போம். நமக்கு கடவுள் அருள் இருக்கிறதா இல்லையா என்று சில அறிகுறிகள் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். நம் வீட்டில் பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது, தீப ஆராதனை காட்டும் பொழுதும், கோவிலில் தீப ஆராதனை காட்டும் பொழுதும், வீட்டில் கடவுள் பாடல்கள் ஒலிக்கும் பொழுதும் நம்மையும் மீறி நம்ம அறியாமல் நம் கண்கள் இருந்து கண்ணீர் வரும். அப்படி இருந்தால் கடவுள் நம் கூடவே இருக்கிறார். அதே போல் நம் பூஜை அறையில் முக்கியமாக நினைத்து நாம் ஏதாவது வேண்டும் பொழுது பல்லி சட்டம் விட்டாலும், வள்ளி பூஜையில் இருந்தாலும் நம் கூட தான் கடவுள் இருக்கிறார். அதே போல் நமக்கு மட்டும் அடிக்கடி திடீர்னு நின்று சந்தன விபூதி சுருட்டு பூவாசனை வந்தாலும் கடவுள் உங்கள் கூடவே தான் இருக்கிறார். நம் உறக்கத்தில் கனவில் வேல், மயில் அல்லது சிறு பிள்ளைகள் கோவில் கனவில் வந்தால் கண்டிப்பாக இறைவன் நம் கூடவே தான் இருக்கிறார். அதே போல் நம் பூஜை அறையில் முக்கியமாக ஏதாவது நாம் நினைத்து கொண்டு வேண்டும் பொழுது சாமி போட்டோவில் இருந்து பூ கீழே விழுந்தால் நிச்சயமாக கடவுள் நம் கூடவே இருந்து நம்மளை வழி நடத்தி செல்கிறார். கடவுளுக்கு நமக்கு எந்த நேரத்தில் உதவி செய்தால் நல்லது என்று கடவுளுக்கு தெரியும். கடவுள் நமக்கு தாமதமாக தந்தாலும் நிச்சயமாக உரிய நேரத்தில் நமக்கு தந்தே தீருவார். நம்பிக்கையுடன் இருங்கள். வெற்றி நிச்சயம். நன்றி.